அன்னைக்கு காலையில ரீட்டா கிளியும் புறாவும் வழக்கம் போல சோனா குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. சோனா, சீக்கிரமா வெளியில வா, நாம உணவு தேட போக நேரம் ஆயிடுச்சு. ரீட்டா கிளியோட குரலை கேட்டதும் சோனா குருவி வீட்டுக்கு வெளியில வந்துச்சு. ரீட்டா, இன்னைக்கு நாம வேற எங்கேயும் போக வேண்டாம். நேத்து சாயங்காலம் ஒரு விவசாயி தன்னுடைய வயல்ல நெல்மணிகள் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கத பார்த்தேன். இன்னைக்கு அந்த வயலுக்கு போனா நமக்கு நிறைய நெல்மணிகள் கிடைக்கும். சோனா, எனக்கு இன்னைக்கு இனிப்பான கொய்யாப்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. இங்க பாரு ரீட்டா, இந்த சீசன்ல கொய்யாப்பழம் எங்கேயுமே கிடைக்காது. பேசாம சோனா குருவி சொல்ற இடத்துக்கே போகலாம். பிறகு 3 பேரும் விவசாயியோட வயலுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி முடிவு பண்ணின இவங்க அந்த வயலை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. சோனா குருவி வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் பியூட்டி தன்னோட பொம்மையை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு. இப்படி வந்த பியூட்டி அந்த பொம்மை கூட பேச ஆரம்பிச்சது. இங்க பாரு செல்லம், உனக்கு 3 வயசு ஆயிடுச்சு. அம்மா உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்க போறேன். நீங்க அழாம ஸ்கூலுக்கு போகணும், நிறைய மார்க் எடுக்கணும். அடடா, எதுக்காக இப்ப அழுவுற? அம்மாவை பிரிஞ்சு ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சு அழறியா? கவலைப்படாத, அம்மாவும் உன் கூடவே ஸ்கூலுக்கு வந்து உன் பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்பேன். இந்த சமயத்துல வானிலை அறிவிப்பு சொல்ற பறவை வேகமா பறந்து வந்துச்சு. இப்படி பறந்து வந்த பறவை பியூட்டி வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு அங்க போச்சு. பேபி, உங்க காட்டுல பெரிய பறவைகள் யாருமே இல்ல. எல்லாரும் எங்க போயிருக்காங்க? அங்கிள், எங்க அம்மா கூட எல்லாரும் உணவு தேட போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் திரும்பி வர சாயங்காலம் ஆயிடும். நீங்க யார பார்க்கணும்? இங்க பாரு பேபி, நான் வானிலை அறிவிப்பு சொல்றதுக்காக தான் உங்க காட்டுக்கு வந்தேன். உங்க காட்டுல நாளைக்கு சூறாவளி காத்து வீச போகுது. சாயங்காலம் உங்க அம்மா வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லி எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லு. இப்படி சொல்லிட்டு அந்த பறவை அங்கிருந்து வேகமா பறந்து போயிடுச்சு. அம்மா வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லி இந்த காட்டை விட்டு நான் கிளம்பி ஆகணும். அதனால அம்மா வரதுக்கு முன்னாடியே நாம தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிருவோம். அப்பதான் அம்மா வந்த உடனே நம்ம இந்த காட்டை விட்டு கிளம்ப முடியும். இப்படி நினைச்ச பியூட்டி பிறகு முக்கியமான பொருளை எல்லாம் எடுத்து ஒரு மூட்டையா கட்டி வச்சது. இப்படி எல்லா பொருட்களையும் மூட்டையா கட்டி வச்ச பியூட்டி பிறகு தன்னுடைய அம்மாவை எதிர்பார்க்க ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல உணவு தேட போன சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் அந்த வயல்ல இறஞ்சி கிடந்த நெல்மணிகளை வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. சரி, நாம சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் என்னோட பியூட்டிக்காக கொஞ்சம் நெல்மணிகளை எடுத்துக்கிறேன். பிறகு நாம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப காத்து வேகமா வீச ஆரம்பிச்சது. சோனா, எனக்கு இந்த மாதிரி காத்து வீசினாலே பயமா இருக்கு. சீக்கிரமா தானியங்களை எடுத்துக்கிட்டு வா, நாம உடனே இந்த இடத்த விட்டு போயாகணும். பிறகு சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் தங்களுடைய வீடுகளை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு போன சோனா பிறகு பியூட்டி எல்லா பொருட்களையும் மூட்டையா கட்டி வச்சிருக்கத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. பியூட்டி, இது என்ன மூட்டை? இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? அம்மா இப்படி கேட்டதும் பியூட்டி நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லுச்சு. அம்மா, நாளைக்கு நம்ம காட்டுல சூறாவளி காத்து வீச போறதால இன்னைக்கே இந்த காட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போக சொன்னாங்க. பியூட்டி சொன்னதை கேட்ட சோனா குருவி அதிர்ச்சி ஆயிடுச்சு. பியூட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ராத்திரி ஆயிடும். நம்ம இப்பவே இந்த காட்டை விட்டு கிளம்பணும். பிறகு அங்கிருந்து கிளம்புன சோனா குருவியும் பியூட்டியும் ரீட்டா கிளி வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ரீட்டா, ரீட்டா, சீக்கிரம் கதவை தர, ரொம்ப அவசரமான விஷயம். சோனா குருவி இப்படி சொன்ன உடனே ரீட்டா கிளி கதவை திறந்துகிட்டு வேகமா வெளியில வந்தது. சோனா, என்ன விஷயம்? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? என்னாச்சு? ரீட்டா, நம்ம சீக்கிரமா இந்த காட்டை விட்டு கிளம்பி ஆகணும். இந்த காட்டுல சூறாவளி வரப்போகுது. என்ன சோனா சொல்ற? நீ சொல்றது உண்மையா? ஆமா ரீட்டா, நான் சொல்றது உண்மைதான். நாம இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு உடனே போய் ஆகணும். பிறகு வீட்டுக்குள்ள போன ரீட்டா கிளி முக்கியமான பொருட்களை எடுத்துக்கிட்டு உடனே வெளியில வந்துச்சு. பிறகு இவங்க எல்லாரும் சேர்ந்து புறாவோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி புறா வீட்டுக்கு போன இவங்க அந்த காட்டை விட்டு இப்போ உடனே கிளம்ப வேண்டிய விஷயத்த சொன்னாங்க. சோனா, நான் இந்த வீட்டை கட்டி இன்னும் 1 மாசம் கூட ஆவல. இந்த நிலைமையில இந்த வீட்டை விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும்? புறா, நாம உயிரோட இருந்தா இந்த மாதிரி எத்தனை வீடு வேணாலும் கட்டிக்கலாம். ஆமா புறாண்ணா, வீட்டை பத்தி யோசிக்காம உடனே எங்க கூட கிளம்புங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப சின்ன பிள்ளை அந்த இடத்துக்கு வந்தது. ஆமா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கீங்களே, என்ன விஷயம்?
உடனே புறா சின்ன பிள்ளை கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுச்சு. நீங்களும் எங்க கூட வந்துருங்க, அப்பதான் உயிர் தப்பிக்கலாம். நானும் உங்க கூட கிளம்ப ரெடியா இருக்கேன். இருந்தாலும் அதுக்கு முன்னால என்னோட நண்பர்களான காலு காகத்துக்கிட்டையும் கோரி காகத்துக்கிட்டையும் இந்த விஷயத்த நான் போய் சொல்லணும். சின்ன பிள்ளை அண்ணா, நாங்களும் இப்ப அங்கதான் போறோம். பிறகு எல்லாருமா சேர்ந்து காலுக்காகத்தோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. காலுக்காக வீட்டுக்கு போன உடனே சின்ன பிள்ளை அவங்க வீட்டு வாசல் கதவை தட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்படி ரொம்ப நேரம் தட்டியும் வீட்டுக்குள்ள இருந்து யாருமே வெளியில வரல. காலனனும் கோரி அக்காவும் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப அலட்சியமா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் எப்பவுமே நாம சொல்ற விஷயத்துல உள்ள முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல நாம காத்திருக்கிறதுக்கு நேரம் இல்ல, இருட்டிக்கிட்டே இருக்கு. வாங்க கிளம்புவோம். என்ன இப்படி பேசுறீங்க? இவங்கள தனியா விட்டுட்டு நாம மட்டும் கிளம்புனா எப்படி? சின்ன பிள்ளை இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே காலுக்காகவும் கோரிக்காகவும் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. ஆமா, உங்களுக்கெல்லாம் மாநாடு போடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? எங்களோட வீட்டு வாசல் தான் கிடைச்சுதா? இங்க பாரு காலு, நம்ம காட்டுல சூறாவளி வீச போறதா வானிலை அறிவிப்பு சொல்ற பறவை வந்து சொல்லிட்டு போயிருக்கு. அதனால நாங்க எல்லாம் நம்ம காட்டை விட்டு கிளம்புறோம். நீங்களும் சீக்கிரமா கிளம்புங்க. ஆமா, இந்த விஷயத்த முதல்ல கேள்விப்பட்டது யாரு? முதல்ல கேள்விப்பட்டது என்னோட பொண்ணு பியூட்டி தான். நாங்க எல்லாரும் உணவு தேட போயிருந்தப்ப அந்த பறவை வந்து பியூட்டி கிட்ட தான் இந்த தகவலை சொல்லிட்டு போயிருக்கு. இதை கேட்டுட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் விழுந்து சிரிச்சாங்க. காலு, கோரி, எதுக்காக இப்படி பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு ரீட்டா, நீங்க எல்லாம் உணவு தேட போன உடனே பியூட்டி பயத்துல தனியா படுத்து தூங்கி இருக்கும். அந்த சமயத்துல சூறாவளி வர்ற மாதிரி கனவு கண்டிருக்கும். அவ்வளவுதான். இத போய் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் இந்த காட்டை விட்டு கிளம்புறத நினைச்சா எங்களுக்கு சிரிப்பு வராம வேற என்ன வரும்? கோரி, நீ சொல்றது உண்மைதான். இந்த சின்ன குழந்தை பேச்ச கேட்டுட்டு இந்த காட்டை விட்டு கிளம்ப நினைச்ச இவங்க கூட நானும் சேர நினைச்சது தப்புதான்னு இப்பதான் யோசிக்கிறேன். சின்ன புள்ள, இந்த காட்டை விட்டு நாம எங்கேயும் போக வேண்டாம். இந்த சின்ன பறவைகள் எங்கேயாவது பறந்து போகட்டும். காலண்ணனும் கோரியாக்காவும் இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நாம இங்க வந்ததுல நமக்கு நேரம் தான் வீணாயிடுச்சு. இங்க பாரு சோனா, உன்னை யாரு இங்க வர சொன்னது? தேவையில்லாம நீங்க தான் இங்க வந்து தூங்கிக்கிட்டு இருந்த எங்களை எழுப்பி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களால எங்களோட தூக்கம் தான் வீணா போச்சு. சின்ன புள்ள, நீ எங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூட இருக்க போறியா, இல்ல அந்த குழந்தையோட பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த காட்டை விட்டே போக போறியா? காலு, இந்த அளவுக்கு நீங்க தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க கூட போறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு. காலுக்காக இப்படி பேசின உடனே மற்ற பறவைகள் எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வேற காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பறவைகள் எல்லாருக்கும் இந்த சமயத்துல தூக்கம் பெருசாவே தெரியல. இந்த காட்டை விட்டு வேற எங்கேயாவது போய் தங்களோட உயிரை காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்படி பறந்து போனவங்க எல்லாரும் பொழுது விடிகிற நேரத்துல வேற ஒரு காட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. பிறகு அங்க இருந்த ஒரு பெரிய மரத்துல உட்காந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பாடா, ஒரு வழியா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆனா இங்க தங்கறதுக்கு இனிமேதான் நம்ம இடம் தேடி ஆகணும். அம்மா, எனக்கு தூக்கம் வருது. வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். பியூட்டி பேசினதை கேட்டு சோனா குருவி, புறா, ஐட்டாக்கிளி இப்படி எல்லாருமே சிரிச்சாங்க. பியூட்டிக்கு தூக்க கலக்கம் போல இருக்கு. என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுது. இந்த சமயத்துல ஒரு வயதான பறவை அங்க வந்தது. ஆமா, நீங்க எல்லாம் சுந்தரவன காட்டுல இருந்து வரீங்களா? ஆமாமா, அந்த காட்டுல இருந்து உயிர் தப்பிக்கிறதுக்காக தான் இந்த காட்டுக்கு வந்தோம். சரி சரி, எல்லாரும் என்னோட வீட்டுக்கு வாங்க. இப்படி சொன்ன அந்த வயதான பறவை எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. உங்க காட்டுல இருந்து எப்படியோ அகதிகளா நிறைய பறவைகள் இங்க வருவாங்கன்னு தான் நான் சாப்பாடு சமைச்சு வச்சிருந்தேன். இப்படி சொன்ன அந்த பறவை பிறகு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுச்சு. எல்லா பறவைகளும் தங்களுடைய பசி தீர அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சாங்க. ஆமா, உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? உங்க காட்டுல இப்ப சூறாவளி வீச ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வயதான பறவை சொன்னது உண்மைதான். சுந்தரவன காட்டுல இப்ப கடுமையான மழையும் வலிமையான சூறாவளி காத்தும் வீசிக்கிட்டு இருந்தது. அந்த காத்துல சின்ன பிள்ளை குடியிருந்த வீடு பயங்கரமா ஆட ஆரம்பிச்சது. ஐயையோ, அந்த பறவைகள் சொன்னது உண்மைதான் போல இருக்கு.
பேசாம அவங்க கூடவே இந்த காட்டை விட்டு போயிருக்கலாம். சரி, இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. நாம போய் காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த காட்டை விட்டு கிளம்பிடுவோம். இப்படி தனக்குத்தானே பேசிக்கிட்ட சின்ன புள்ள பிறகு காவலோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி சின்ன புள்ள பறந்து போன வழியெல்லாம் மரங்கள் வேரோட கீழே இருந்து கிடையாது. காத்து பலமா வீசிக்கிட்டே இருந்தது. சின்ன புள்ள ஒரு வழியா காவலோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. காலு, கோரி, சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியில வாங்க. நாம இந்த காட்டை விட்டு உடனே கிளம்பியாகணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சின்ன பிள்ளை இப்படி சொல்லி ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்குள்ள இருந்து யாருமே வரல. இதனால சின்ன பிள்ளை காங்களோட வீட்டுக்குள்ள போய் பார்த்தது. ஆனா வீட்டுக்குள்ள யாருமே இல்லை. காங்கள் மழைக்கும் காத்துக்கும் பயந்து எப்பவோ வீட்டை காலி பண்ணிக்கிட்டு பறந்து போயிருந்தாங்க. அதை பார்த்த சின்ன பிள்ளை கண்ணீர் விட்டு அழுதுச்சு. காலு, கோரி, உங்க 2 பேர் மேலையும் எந்த தவறும் இல்லை. உங்க பேச்சில நம்பிக்கை வச்சு இந்த காட்டை விட்டு அந்த பறவைகள் கூட போகாம இந்த காட்டுல இருந்தது என்னோட தவறுதான். சின்ன பிள்ளை இப்படி அழுதுகிட்டு இருக்க சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த காட்டை விட்டு ரொம்ப தூரம் பறந்து போயிரு.